25 ஆண்டு காலம் டெல்லியில் இருந்திருக்கிறேன். டெல்லியில அமைச்சராக மட்டுமல்ல, எல்லா வஞ்சகம் சூது எல்லாத்தையும் பார்த்து அடிச்சு உடச்சு திரும்பி வந்திருக்கிறேன். அந்த ராஜா சொல்லுகிறேன், இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் மட்டுமல்ல, இந்த தேர்தல் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற போகிற தேர்தல். இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ என்னென்னமோ விட்டு பார்க்குறாங்க. இன்னும் கூட 2 ரைடு வரப்போகுது, யாருக்கும் தெரியல. எந்த ரைடு அடித்தாலும் நாங்கள் விட ரைடில் அமித்ஷாவும் மோடியும் விரைவில் காணாமல் போவார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 இது. 2027க்கு முன்பாக டெல்லியில் தேர்தல் இல்லாமல் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும். மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் என்ற வகையில் இந்த கூட்டங்கள் எல்லாம் செம்மையாக நடைபெறுகிறதா, பேசக்கூடிய கருத்துக்கள் பொதுமக்களிடத்தில் சேருகிறதா என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் தான் நான் வந்தேனே தவிர நான் இங்கு உரையாற்றுவதற்கு வரவில்லை. அதற்காக என்னை இங்கே தலைமை கழகம் பணிக்கவும் இல்லை. ஆனால் இந்த பொதுக்கூட்டத்தில் எனக்கு இருக்கிற மகிழ்ச்சி சிறப்பு என்னவென்று கேட்டால், நான் திராவிடர் கழகத்தில் மாணவரணியாக இருந்தபோது, கல்லூரி மாணவனாக இருந்தபோது 8 நாள் 5 நாள் பயிற்சி மாதம் நடக்கும் திராவிடர் கழகத்தில் பெரியார் யார், அண்ணா யார், திராவிட சித்தாந்தம் எது என்றெல்லாம் ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள். இன்றைக்கு உங்கள் கையில் இருப்பதை போல செல்போன்லாம் கிடையாது. அன்னைக்கு போனால் 5 நாள் 6 நாள் வர முடியாது. கையில் தான் நோட்டு. உங்களுக்கு வகுப்பெடுப்பார்கள். பகுத்தறிவு என்றால் என்ன, சமூக நீதி என்றால் என்ன, சாதி ஒழிப்பு என்றால் என்ன, தமிழ் மறுமலர்ச்சி என்றால் என்ன, பெரியாருடைய பங்கு என்ன, அண்ணாவுடைய பங்கு என்ன என்று. அப்படி திராவிடர் கழகத்தில் செதுக்கப்பட்டவன் தான் இந்த ராசா. அப்படி செதுக்கிய பேராசிரியர் ஒருவர் தான் நம்முடைய சபாபதி மோகன் அவர்கள். இவர் தான் எனக்கு வகுப்பெடுத்தார். அதனால வாதியாருக்கு முன்னாடி பேசுறதுக்கு பயமா இருக்கு. அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து தலைவர் கலைஞர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக, மத்திய இணையமைச்சராக, பிறகு ஒன்றிய அமைச்சராக உயர்த்தி கழகத்திலே ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக, பிறகு கொள்கை பரப்பு செயலாளராக, அதற்கு பிறகு இன்றைக்கு துணை பொதுச் செயலாளராக ஆட்சியிலேயும் கட்சியிலேயும் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் என்றால் முனைவர் சபாபதியுடைய பங்கும் அதில் இருக்கிறது என்பதை நான் நன்றியோடு நினைவு கூர்ந்து, அவர் நீண்ட நேரம் பேச வேண்டும். எனவே மண்டல பொறுப்பாளர் என்ற விதத்திலே உங்களை எல்லாம் சந்தித்து நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் நல்ல முறையில் நடைபெற வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த தேர்தல் நீங்கள் நினைப்பது போல சாதனை எல்லாம் வழங்க போறார் முனைவர். இப்படி ஒரு ஆட்சி இந்தியாவில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை இங்கே பட்டியலிட போகிறார். நாமும் அன்பரசாக இருந்தாலும், விஸ்வநாதா இருந்தாலும், செல்வமாக இருந்தாலும் என்ன பார்த்தாங்கன்னா, இந்த ஆட்சி இன்னொரு முறை வர வேண்டும், தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும், மக்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், இந்த மேடையில் இருக்கிற 2 பேர் எம்எல்ஏ ஆகணும், தாமு அன்பரசன் திரும்பவும் மத்திய அமைச்சர் மாநில அமைச்சராகணும். இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் இதோட நீங்கள் நின்றுக்குவீங்க. ஆனால் 25 ஆண்டு காலம் டெல்லியில் இருந்திருக்கிறேன். டெல்லியில அமைச்சராக மட்டுமல்ல, எல்லா வஞ்சகம் சூது எல்லாத்தையும் பார்த்து அடிச்சு உடச்சு திரும்பி வந்திருக்கிறேன். அந்த ராஜா சொல்லுகிறேன், இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் மட்டுமல்ல, இந்த தேர்தல் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற போகிற தேர்தல். இந்தியாவில் இருக்கிற எத்தனை ஜாதி, எத்தனை மதம், எத்தனை மொழி, எத்தனை பழக்க வழக்கம், எத்தனை பண்பாடு, இத்தனை வேற்றுமைகளையும் அங்கீகரிப்பது மட்டுமல்ல, அந்த வேற்றுமையில் ஒற்றுமை எப்படி காண வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டதுதான் அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்தில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்ன உரிமை, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்ன உரிமை, கிறிஸ்தவர்களுக்கு என்ன உரிமை, இஸ்லாமியர்களுக்கு என்ன உரிமை, மொழிச்சிறுபான்மை மக்களுக்கு என்ன உரிமை, நாடாளுமன்றத்துக்கு என்ன வரம்பு, சட்டமன்றத்திற்கு என்ன வரம்பு, ஊராட்சிக்கு என்ன வரம்பு, நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் தவறு செய்தால் உச்சநீதிமன்றம் எப்படி கேள்வி கேட்கணும், தேர்தல் நடத்துறதுக்கு தேர்தல் கமிஷன் யார், அவர்களுக்கு என்ன அதிகாரம், அவர்களுக்கு என்ன உரிமை, அவர்களுக்கு என்ன வரம்பு, இத்தனையும் 2 வருஷம் உட்கார்ந்து நேருவாக இருந்தாலும், அம்பேத்கராக இருந்தாலும், வல்லபாய் பட்டேலாக இருந்தாலும், அவர்களோடு இந்த எல்லா அறிஞர்களும் சேர்ந்து இந்தியாவில் இத்தனை வேற்றுமைகள் இருக்கிறது, ஆனால் இந்த வேற்றுமைகளை வைத்துக் கொண்டு நாம் ஒற்றுமையாக வாழ்வது எப்படி என்று சிந்தித்து 2 ஆண்டுகள் எழுதப்பட்ட அரசியல் சட்டம் இன்றைக்கு நம்ம எல்லா இடத்தையும் ஒன்றா உட்காரச்சு. இந்த மேடையில் யார் என்ன ஜாதி, யார் என்ன ஊர், யார் என்ன மொழி பேசுறாங்க,
யாருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, இந்த வேற்றுமையெல்லாம் தாண்டி நாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் நம்மை உட்கார வைத்திருப்பது அரசியல் சட்டம், அரசியல் சட்டம், அரசியல் சட்டம். இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எல்லாம் ஒரே மதம், எல்லாம் ஒரே மொழி, எல்லாம் ஒரே சாப்பாடு, எல்லாம் ஒரே துணி. இது இந்திய பண்பாடு, இந்துத்துவா. வேற யாரும் இருக்கக்கூடாது. மொழிக்கெல்லாம் எந்த உரிமையும் கிடையாது, தமிழ்லாம் தனியாக கிடையாது, எல்லா இடத்துலையும் ஹிந்தி தான் வந்துடும், எல்லா இடத்துலையும் சமஸ்கிருதம் வந்துடும். அப்போ பன்முகத்தன்மையை ஒழித்து விட்டு ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே தேசம் என்று சொல்லுகின்ற ஒற்றை பண்பாட்டு முறை இந்தியாவுக்கு ஏற்புடையது அல்ல. அப்படி ஏற்புடையதாக இருக்குமானால் இந்தியா சிதறந்து போகும் என்று அன்றைக்கு இருந்தவரெல்லாம் கனவு கண்டுதான் இந்த நாடு சிதறந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசியல் சட்டத்தை எழுதினார்கள். அந்த அரசியல் சட்டத்திற்கு இன்றைக்கு ஆபத்து வந்திருக்கிறது. அந்த அரசியல் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே தகுதிமிக்க தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரே ஒரு தலைவர் தான். இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ என்னென்னமோ விட்டு பார்க்குறாங்க. இன்னும் கூட 2 ரைடு வரப்போகுது, யாருக்கும் தெரியல. எனக்கு டெல்லி தகவல் உள்ளபடியே சொல்கிறேன். இந்த மாதத்தில் 2-3 ரைடு வரும், மந்திரிங்க மேலேயோ எம்எல்ஏ பேர்லையோ வரும். இது முதலமைச்சரும் தெரியாமல் இருக்காது, அவரும் உணவுத்துறையெல்லாம் வச்சிருக்காரு. ஆனால் எந்த ரைடு அடித்தாலும் நாங்கள் விட ரைடில் அமித்ஷாவும் மோடியும் விரைவில் காணாமல் போவார்கள். நான் இன்னொரு பேசி சொல்றேன்னு நினைக்காத தமிழ் சொன்னேன். இந்த தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று நம்முடைய தலைவர் முதலமைச்சராக ஆகிவிட்டால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2026 இது 2027க்கு முன்பாக டெல்லியில் தேர்தல் இல்லாமல் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும். அந்த ஆட்சி மாற்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கெடுக்கும். அப்பதான் உண்மையாலுமே டபுள் இன்ஜின் சிஸ்டம் வரும். இப்போ டப்பா இன்ஜின் இருக்குல்ல, டெல்லியில ஒரு இன்ஜின், தமிழ்நாட்டில் ஒரு இன்ஜின். அவங்க சொல்றாங்க இங்க அதிமுக ஆட்சிக்கு வந்துட்டா டபுள் இன்ஜின். அது டபுள் இன்ஜின், டப்பா இன்ஜின் தான் நம்ம தலைவர். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாமனிதர் முதலமைச்சராக வந்துவிட்டால் ஓராண்டு காலத்தில் டெல்லியில் ஆட்சி மாறி அங்கேயும் இங்கேயும் நம்முடைய ஆட்சி இருக்கும். அப்போது திருப்பூரில் மட்டுமல்ல, இந்த தமிழ் திருநாடே வாழும், வளம் பெறும், ஓங்கும். அதற்காக உழைப்போம், அவரை மீண்டும் முதலமைச்சராக ஆக்குவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.